வக்பு திருத்த மசோதா. இந்த மசோதாவை ஆதரிச்சோ எதிர்த்தோ வாக்களிக்காம வாக்களிப்ப புறக்கணிச்ச வழக்கம் போல ஆப்சென்ட் அன்புமணி அப்படிங்கிற தன்னோட பட்டப்பேரை காப்பாத்திக்கிட்ட அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து மிக கடுமையான போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சு முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நான் சொன்னா நம்பவா போறீங்க? நீங்க சிரிச்சிட்டு தானே இருப்பீங்க, நம்ப மாட்டீங்கல்ல. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு அந்த மாதிரி. ஆக ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயகத்தை படுகொலை செய்வதுதான் புதிய பாசிசம். அதுதான் நியூ பாசிசம், நவீன பாசிசம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதுதான் இது. சட்டத்தின் பெயரால் சட்டவிரோத செயலை செய்வது. வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, இது ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்டத்தின் பெயரால் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவது. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? செக்குலரிசம், மத சார்பின்மையை சொல்லுகிறது. மத சார்பின்மை என்றால் என்ன பொருள்? அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மதத்திற்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு மதத்திற்கு எதிராகவோ செயல்படக்கூடாது என்பதுதான் மத சார்பின்மை. மத சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அந்த சட்டத்தை பயன்படுத்தியே நாடாளுமன்ற விவாதத்தை நடத்தி மத சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. ஆக சட்டத்தை பயன்படுத்தியே சட்டத்தை அழிப்பது, ஜனநாயகத்தை பயன்படுத்தியே ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, இதுதான் பாஜக அரசு கையாளுகிற நவீன பாசிசம். இதான் நியூ பாசிசம். மேலோட்டமா பார்த்தா ஏன் எதிர்கட்சியெல்லாம் பேசலையா? பேசினாங்களே. இது ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம் தான். காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்ததே. கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. 8 மணி நேரம் விவாதத்தை 13 மணி நேரம் நடத்தவில்லையா? நடத்தினோமே, நடத்தினார்களே. நள்ளிரவு வரையில் காத்திருந்து நடத்தினார்களே. 2 மணிக்கு 3 மணிக்கு விவாதம் நடந்தது. விடிய விடிய விவாதம் நடத்தினார்களே. எவ்வளவு தாராளமான ஜனநாயகம்! ஆனால் கடைசியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. தோழர்களே, இதுதான் நவீன பாசிசம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப், இதை உச்சரிப்பதே கடினமாக இருக்கிறது. WAQF. இது ஒரு அராபிய சொல். இதற்கு என்ன பொருள்? இறை சொத்து என்று பொருள். இறைவனின் பெயரால் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இஸ்லாமியர்கள் தானமாக அளிக்கிற சொத்து. அது திரும்ப பெற முடியாது. அது இறைவனோடு கட்டி போடப்படுகிற நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சொத்து. கல்வி நிலையங்கள், அராபிய மொழியிலே மதரசா என்று சொல்லுகிறார்கள். கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தலாம், மசூதிகளுக்கு பயன்படுத்தலாம், தர்காகளுக்கு பயன்படுத்தலாம், வணிக வளாகங்களுக்கு பயன்படுத்தலாம். இவையெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களின் நலன்களுக்காக இறைவனின் பெயரால் ஒப்படைக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை நிர்வாகம் செய்வதற்கென்று காலப்போக்கில் சட்டங்கள் உருவாயின. யாருக்காவது அரசியல் வரணும், அரசியலை புரிஞ்சுக்கணும், நான் இதுக்கு முன்னாடியான வரலாறுகளை படிக்கல, எனக்கு இப்போ நிகழ்காலத்தையும் சரியா ஃபாலோ பண்ணல, ஆனா அரசியல்ல இனிமேலாவது பயணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த சமூக அரசியலை புரிஞ்சுக்கணும்னு தோணுதுன்னா அண்ணன் திருமாவோட பேச்சை தொடர்ந்து ஒரு 10 பேச்சு கேளுங்க. நீங்க ஒரு அரசியல்வாதியா மாறிடலாம். ஒரு மாசம் அவரோட தொடர் நிகழ்வுகளை ஃபாலோ பண்ணுங்க. அவரோட தொடர்ச்சியான அவரோட நிகழ்வு பேச்சுக்களை முழுமையா கேளுங்க. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல்வாதி. நிச்சயமா நம்ம சொல்றோம்.
அந்த அளவுக்கு நம்ம சும்மா போற போக்குல அவரை ஆதரிக்கணுங்கிறதுக்காக இல்ல. அவரோட பேச்சு அவ்வளவு ஆழமானது, அவ்வளவு விரிவானது, எளிய மக்களையும் அரசியல் படுத்தக்கூடிய ஒரு பேச்சு. அவர் 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 ஒரு அறைகூவல் விடுவார் இல்லையா, அரசியலை வந்து கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வெறும் சாதாரண பேச்சு இல்லை. அவரோட பேச்சு வந்து கட்சிக்குள்ள வர நிர்வாகிகளை அரசியல்வாதியா மாற்றும் நிச்சயமா. வேற எதுவுமே தேவையில்லை. அவர் களத்துக்கு போன்னு சொல்லுவார். களத்துக்கு போயிட்டு அவரோட பேச்சை கவனிச்சாலே போதும். நீங்க உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும், திராவிட அரசியல்ல இருந்து தமிழ் தேசிய அரசியல் வரைக்கும், மார்க்சிய அரசியல் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு மிக தெளிவான கொள்கை உறுதி கொண்டவர், கொள்கையில தெளிவு கொண்டவர், அப்பேற்பட்ட அரசியல்வாதி. ஆனா அந்த அப்பேற்பட்ட ஒரு கொள்கை தலைவனை, மக்களுக்கான தலைவனை ஜாதியா சுருக்கி வச்சிருக்கிறதா இந்த சமூகத்தோட சாபக்கேடு. இப்படி நாம மக்களுக்காக, எளியவர்களுக்காக, பாதிக்கப்படும் மக்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து களத்துல நிக்கிற தலைவர்கள் யார், மக்களுக்கான தலைவர்கள் யார் அப்படின்னு நம்ம அடையாளம் கண்டுக்கணும். சந்தர்ப்பவாதிகள், ஜாதியை வச்சு அரசியல் பண்றவங்க, ஜாதியை வச்சு சோறு தின்றவங்க யார் அப்படிங்கிறதையும் நம்ம அடையாளம் கண்டுக்கணும். வெறுமனே நான் ஒரு சாதியில பிறந்துட்டேன், என் சாதிக்கான தலைவரா ஒருத்தர் அடையாளப்பட, என் சாதியில இருந்து ஒரு தலைவர்னு ஒருத்தர் சொல்லிட்டு திரியிறாரு, அதனால நான் அவரை ஏத்துக்கணும் அப்படின்லாம் யாருமே தயவு செஞ்சு அரசியல் அணுகாது. பாதிக்கப்படுறவன் எவன், அவனுக்கு துணை நிக்கிற தலைவனுக்கு பின்னாடி தான் நம்ம நிற்கணும். அவன் பின்னாடி 100 ஓட்டு இருக்கா, 50 ஓட்டு இருக்கா, 5000 ஓட்டு இருக்கா, 5 லட்சம் ஓட்டு இருக்கா, இந்த சாதிக்கு இத்தனை ஓட்டு இருக்கு, அந்த சாதிக்கு அத்தனை ஓட்டு இருக்கு, அதனால அந்த பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு கணக்கு போடுறவங்க பின்னாடி எல்லாம் யாரும் நிக்காதீங்க. எளிய மனிதர்களுக்கு, பாதிக்கப்படுற மனிதர் யாரா இருந்தாலும் அவங்களுக்காக போய் களத்துல நின்று அவங்களுக்காக இறங்குற மனசு உள்ள தலைவன் பின்னாடி போய் நிற்போம். நம்ம ஏற்கனவே இந்த வக்பு திருத்த மசோதாவை விவரமா கடந்த பதிவிலே பேசினதுனால இன்னைக்கு விசிகாவோட அந்த அந்த போராட்டத்தை குறித்து பேசணும். போராடாத, கபட நாடகம் போடுற, கள்ள மௌனம் காக்கிற, வேஷம் போடுற, வேடதாரிகளா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க முன்னாடி அம்பலப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து வேடதாரிகளை அம்பலப்படுத்துவோம், மக்களுக்கான தலைவர்களை அடையாளப்படுத்துவோம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.